சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு கருத்துக்களை சொல்வதற்காக வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற மத்திய மாநில முன்னாள் அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் மு கண்ணப்பன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் கழகத்தினுடைய சொத்து பாதுகாப்புகளுடைய துணைத் தலைவராகவும் அதே போலவே மாநில அமைச்சராக இருந்து நம்முடைய மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சிகளுக்கு வித்திட்ட என்னுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோவை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பொறுப்பாளர் என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் தென்றல் செல்வராஜ் அவர்களே, இன்னும் சற்று நேரத்திலே இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தர உள்ள கோவை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் சி.ஆர். ராமச்சந்திரன் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாநில விவசாய அணியினுடைய துணை செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் ப. அருண்குமார் அவர்களே, மற்றும் கோவை மாநகர மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்புக்குழு உறுப்பினர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கோவை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கோவை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, நகர ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே, மகளிர் அணியைச் சேர்ந்த சகோதரிகளே, கழகத்தினுடைய முன்னோடிகளே, முன்னாள் உறுப்பினர்களே, தொழிற்சங்க தலைவர் அண்ணன் பார்த்தசாரதி அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை முதலில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய தினம் உலகெங்கும் வாழுகிற உண்மை தமிழ் நெஞ்சங்களின் ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய முத்தமிழறிஞர் செம்பொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நம்முடைய கோவை மாவட்டத்திலே ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பிலே சிலை வைக்க வேண்டும். அதுவும் அந்த சிலை வைத்து ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு நிகழ்வாக, உணர்ச்சி மிக்க விழாவாக அந்த விழாவினை நடத்திட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நன்றாக நினைவிருக்கும், கடந்த வாரம் நம்முடைய கழக தலைவர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக ஈரோடு மாவட்டத்திலே தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த மண்ணிலே தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார்கள், எழுச்சி மிகு உரையாற்றினார்கள். சேலத்திலே இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிலை வைப்பது பற்றி பேசிய பொழுது, கோவையிலே எப்பொழுது வைக்கப் போகிறீர்கள் சிலை என்று கேட்ட நேரத்தில் அண்ணன் அவர்கள் கோவையில் உடனடியாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய இடம் கூட திருச்சி சாலையில் இருக்கிறது, அந்த இடத்திலேயே வைத்துக் கொள்ளலாம் என்று அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் பொங்கலூரார் அவர்கள் நம்முடைய தலைவரிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லியதற்கு பிறகு அடுத்த நாள் சிலை திறப்பு விழா நிகழ்ச்சி முடிந்து அதற்கு அடுத்த நாள் காலையிலே அன்பிற்குரிய நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார்கள். அப்படி தொடர்பு கொண்டு பேசிய நேரத்தில் இந்த மாத இறுதிக்குள்ளாக, பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளாக கோவையிலே சிலை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற வேண்டும். நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொங்கலூரார் அவர்கள் கூட நேற்று இடத்திலே சொன்னார், அவருடைய இடம் கூட இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். உடனடியாக முன்பணமும் அனுப்பிவிடுகிறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆக உடனடியாக அவரையும் நீங்கள் கலந்து பேசி கழக தோழர்களை ஒருங்கிணைத்து, அதாவது ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த சிலை அமைக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசியிலே சொன்னார்கள். சொன்ன உடனேயே ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக அன்பிற்குரிய அண்ணன் பொங்கலூரார் அவர்களை நான் நேரடியாக சந்தித்து தலைவர் சொன்ன அந்த விவரங்களை எல்லாம் சொன்னேன். சொல்லிவிட்டு உடனடியாக நாளைக்கே கூட்டம் போட்டு பேசிடலாங்க அப்படின்னு சொல்லி அன்பிற்குரிய அண்ணன் பொங்கலூரார் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். உடனடியாக மாவட்ட கழக செயலாளர் நண்பர் தென்றல் செல்வராஜ் அவர்களையும்
அதே போலவே மாவட்ட கழக செயலாளர் CR ராமச்சந்திரன் அவர்களையும் தொடர்பு கொண்டு மாவட்ட அளவிலான நிர்வாகிகள், அதே போலவே தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், அதே போலவே நகரத்தில் பகுதி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் இந்த அளவில் ஒரு கூட்டத்தை நடத்தி முடிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த கூட்டம் அதற்கு அடுத்த நாள் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து பேசிட்டு அண்ணன் அவர்கள் இந்த 2 இடத்தை காண்பித்தார்கள். சிங்காரூர் உழவர் சந்தைக்கு அருகில் இருக்கக்கூடிய இதே வளாகத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு புறத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை காண்பித்தார்கள். மிகுந்த சிறப்பான இடம் என்று நாங்கள் எல்லாம் கருத்து சொன்னோம். இருந்தாலும் கூட இதை விட ஏதாவது ஒரு நல்ல இடங்க அது இருந்தால் பாருங்க, அப்படியே இருந்தாலும் கூட நானும் அதுக்கு உண்டான தொகை வேண்டுமானாலும் தருகிறேன், வாங்கி வைத்துள்ளார். இதை விட ஒரு இடத்தை பார்த்தோம். அதற்குள் அடுத்த நாள் நானும் அண்ணன் அவர்களும் பொங்கலூரார் அவர்களும் பேசிய நேரத்தில் மற்ற இடங்களை காட்டிலும் இந்த இடம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது, ஆக இங்கேயே வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து அன்பிற்குரிய பொங்கலூரார் அவர்கள் அந்த இடத்திலேயே சிலை வைத்துக் கொள்ளலாம் என்ற அந்த அடிப்படையிலே இன்றைக்கு எப்படி அமைக்கலாம் அந்த பணிகள், அதாவது கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களின் மறைவுக்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்களின் புகழ் விளக்க நிகழ்ச்சி ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்று நம்முடைய பீளமேடு பகுதியில் நடைபெற்றது. அது ஒரு எழுச்சி மிகுந்த உணர்ச்சி மிக்க நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு நம்முடைய உயிரிழந்த மேலான தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சிலை அமைக்கக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. இது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைய வேண்டும். அதுவும் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தேர்தலுக்கு முன்னர் நம்முடைய கோவையில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி ஒரு எழுச்சி மிக்க உணர்ச்சி மிக்க அனைவரும் வியந்து பாராட்டுகின்ற நிகழ்வாக இருக்க வேண்டும், மிகச்சிறப்பான முறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டிருக்கின்றோம். என்னிடத்திலும் பல பகுதி செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், கழகத்தினுடைய முன்னோடிகள், பல்வேறு பொறுப்புகளில் இருப்பவர்கள் என்னிடத்திலும் தலைவர் கலைஞர்களுடைய சிலை திறப்பு விழா பற்றி பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் வைக்கப்பட வேண்டிய இந்த சிலைக்கும் அதே போல நடக்கின்ற நிகழ்வுகளுக்கும் தலைவர் கலைஞர் அவருடைய நிகழ்வு சிலை திறப்பு விழா என்ற அடிப்படையில் எங்களுடைய பங்களிப்பும் நாங்கள் நிச்சயமாக தருகிறோம். ஆகவே எங்களுடைய பங்களிப்பையும் சேர்த்து அந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்று சொல்லி நூற்றுக்கணக்கான கழக தோழர்கள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே அந்த சிலை அமைக்கப் போகின்றோம். அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். சிலை திறப்பு விழாவை பொறுத்தமட்டில் அங்கு என்னென்ன பணிகள் நடைபெற வேண்டுமோ அதை மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் அதை போலவே நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்களும் நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசி அது திட்டமிட்டு செயல்படுத்த முடியும். அதாவது லீவரடியில் இருந்து விமான நிலைய பகுதி, அதை போலவே இந்த சிங்காரூருக்கு வருகின்ற வழி நகரம் முழுவதும் கொடிதோரணங்களை கட்டி மிகச்சிறப்பான முறையில் நடத்துவது, அதே மாதிரி சிலை திறக்குகின்ற இந்த பகுதிகளும் மிகச்சிறப்பான முறையில், அதாவது இதுவரை சிங்காரூரிலே பார்த்திராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க கூட்டமாக அந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும். அதை போலவே அந்த சிலை திறப்பு விழா நிகழ்ச்சிக்கும் தலைமை கழகத்திலிருந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் இந்த மாதிரி பணிகளை செய்வதற்காக அங்கிருந்து சுரேஷ் என்பவர் தலைமை கழகத்தில் பணியாற்றுவோர், அவரும் 2 தினங்களுக்கு வந்து பணியாற்றுவதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அது மட்டுமல்ல, நீங்கள் யாராக இருந்தாலும் கழகத்துடைய தோழர்கள், நம்முடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் யாரிடத்திலும் நம்முடைய அன்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொங்கலூரார் அவர்கள் கூட மாவட்ட கழகத்தில் நடந்த கலந்துரையாடல் கூட்டத்திலே சுட்டிக்காட்டினார்கள். அதை போல இந்த நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் யாரும் ஒருவரிடத்திலும் ஒரு நயா பைசா கூட யாரிடத்திலும் நன்கொடை வாங்கக்கூடாது என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய யாருக்கிட்டையும் போய் செலவிக்கிற பணம் கொடுங்கன்னு சொல்லி யாருமே கேட்கக்கூடாது. இது திட்டவட்டமான முடிவு. அதையும் மீறி யாராவது செயல்பட்டால் நிச்சயமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக். அதே நேரத்தில் இந்த சிலை திறப்பு விழா நிகழ்வுக்கு தாமாக முன்வந்து நம்முடைய தலைவருக்கு நாம் சிலை அமைக்கின்றோம். ஆகவே அதற்கு தாமாக முன்வந்து யார் அதற்கு நிதி கொடுத்தாலும் அந்த நிதியை மாவட்ட கழகத்தின் சார்பில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, அந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற அந்த மேடையிலே யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு நிதியுதவி கொடுத்தார்களோ
அந்த பட்டியலையும் ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பிலே தலைவர் தளபதி அவர்களுடைய தலைவர் தளபதியின் கரத்தில் ஒப்படைக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் நிச்சயமாக உறுதியாக எவ்வளவுக்கு எவ்வளவு இது சிறப்பாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உறுதியாக மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக அதற்கு எவ்வளவு செலவானாலும் ஒருங்கிணைந்த மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முன்னின்று பணியாற்றும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய தெற்கு மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர் அவர் வேறொரு நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே அவர் திட்டமிட்டபடி ஒரு நிகழ்ச்சி வைத்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தினால் அவருடைய கருத்தை பதிவு செய்துவிட்டு